லெசன் 3 இப்போ நம்ம வந்து அதுலேயே இப்போ ஃபஸ்ட் லெசன் கிராமர் நான் வந்து புக்லேயே நடத்தினேன், செகண்ட் லெசன் கிராமரும் நான் புக்லேயே நடத்தினேன். எனக்கு என்ன அதில் ஒரு திருப்தியாக இல்லாததுனால நான் இப்போ போர்டில் எழுதி நடத்துகிறேன், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணுங்கிறதுனால இப்போ இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெசன் 3ல வந்து தொடர் நிகழ்காலம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ், இங்கிலீஷில் ஹிந்தியில் வந்து அபூர்ண வர்த்தமான் கால். வர்த்தமான் கால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர் நிகழ்காலம் அப்படின்னா என்னன்னா, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன எழுதணும், மை ஹோம், இது நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அர்த்தம். அப்படிதானே? அதான் பார்த்தோம். அப்படிதானே? தும் ஹோ, நீ இருக்கிறாய், இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தும் போனா நீ இருக்கிறாய். இப்போ தும் வந்தா ஹோ வரணும், மை வந்தா ஹூம் வரணும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேசிக்கான விஷயம். ஹம் வந்தா ஹைன் வரணும், ஹம் வந்தா ஹைன் வரணும், ஆப் வந்தாலும் ஹைன் தான். இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கான. ஹம்னா நாங்கள் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் லெசன்லேயும் செகண்ட் லெசன்லேயும் வந்தது பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ படுத்தாகை, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அவன் படிக்கிறான், அவன் படிக்கிறான். இதுலேயே நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா கை வந்தா, அதாவது கை வந்தா ப்ரெசன்ட் டென்ஸ். அதை ஒரு சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஆண்பால், தா சைந்து தா சவுண்ட் வந்ததுன்னா அது வந்து ஆண்பால். அப்போ ஆ தாங்கிறதுல ஆ சவுண்ட். நமக்கு வந்து படு அப்படிங்கிறது மட்டும்தான் வெர்பு வேர்டு. நிறைய வெர்பு வேர்டு இருக்குது. நான் அது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் நான் அது ஃபுல்லாக அனுப்பி விட்றேன் எழுதி. உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து படுத்தா அப்படின்னா படிக்கிறான்னு அர்த்தம். இதையே நம்ம வந்து எப்படி எழுதலாம்? அபூர்ண வர்த்தமான் காலில் எழுதணும் அப்படின்னா வ படு ரகா கை. நான் இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு குறி படித்து கொண்டிருக்கிறான். நம்ம வந்து ஐஎன்ஜி போட்டு எழுதுவோம். இங்கிலீஷில் வந்து ஐஎன்ஜி அப்படின்னு போட்டு எழுதுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக தான் இந்த ரகா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்போ இதுலேயே மை படு, நான் இப்போ வந்து பெண்பால், நான் இப்போ வந்து பெண்பால். ஸோ படு ரகி, நான் படித்து கொண்டிருக்கிறேன். சரியா? இப்படி எழுதலாம். அடுத்தது இப்போ வந்து ஒரு பெண்பால் எழுதணும்னு வச்சுக்கோ. ரமா படு ரகி ஹை. சரியா? இதே இது ப்ளூரல் எழுதுறோம். ப்ளூரல் எழுதுறோம்னா என்னது? ஆப் படு ரகே ஹை. சரியா? இது வந்து சிங்குலர்ல மேல் ஜெண்டர், மேல் ஜெண்டர். இது வந்து நம்மளே சொல்கிறது, அதாவது ஒருமைதான். சிங்குலர்னாலும் ஒருமைதான். ஒருமைனா சிங்குலர், அது இங்கிலீஷில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால. அது நம்ம சிங்குலர் ப்ளூரல் படிச்சிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபீமேல் ஜெண்டர், இது வந்து ஃபீமேல் ஜெண்டர், இது மேல் ஜெண்டர், இது வந்து ப்ளூரல் அல்லது ரெஸ்பெக்டட் பர்சன்.
சரியா? இப்போ लड़कियां पढ़ रही हैं. இது ஃபீமேல் ப்ளூரல். ஃபீமேல் ஜெண்டர்ல மேல் ஜெண்டர்ல ப்ளூரல். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சென்டென்ஸ்லேயே நடத்துகிறேன். ப்ளூரல். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இது எப்படி எழுதணும், இதை வந்து தேர்ட் லெசன் எடுத்து நீங்கள் வந்து இந்த இந்த இருக்குது, இது வந்து தேர்ட் லெசன். இந்த தேர்ட் லெசனை நான் இப்போ நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து வித்தியாசமான சென்டென்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆபு அந்த மாதிரி வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள வினாக்களுக்கு தொடர் நிகழ்காலங்களை எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை மேலே உள்ளதையும் பார்த்துக்கலாம். நான் இப்போ நடத்தினதையும் வச்சு நீங்கள் கீழே உள்ளதுக்கு எழுதலாம், அழகாக எழுதலாம். ரொம்ப இது வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆப் வந்தால் எப்படி வரும், ஃபீமேல் ப்ளூரலில் வந்தால் எப்படி வரும், சிங்குலரில் வந்தால் எப்படி வரும், சிங்குலர் மேலில் வந்தால் எப்படி வரும். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த 3வது லெசனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உண்டான எக்ஸசைஸை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா புக்கை பார்த்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். ஒன்று வந்து வினாக்களுக்கு விடை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளாஸ்டிக் புக்கை கையில் வச்சுக்கோங்க. நான் நடத்தினதையும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்து இங்கே வந்து பி கொடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. தகுந்த தொடர் நிகழ்கால வினைகளை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதாவது ஏதாவது நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம வந்து பில்லி அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பில்லி தூத் பி ரட்டி ஹை அப்படி எழுதணும். அப்போ அது மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் வந்து இதில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். தூத்துனா என்னது குடிப்போம், தண்ணினா என்னது இது பண்ணுவோம், படித்ததுன்னா என்ன அதை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொடர் நிகழ்காலத்தை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலையா நீங்கள் எப்படி எழுதணுங்கிறத ஆன்சர் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கேளுங்க, அதையும் நான் வந்து எழுதி அனுப்பி விட்றேன். புக்கில் உள்ளதையும் ஆன்சர் எழுதி அனுப்பி விட்றேன். ஒரு நாள் இல்லைனா போர்டில் எழுதி போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.